அதனால் அவர் சொல்லுவது எங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் மாதிரி. நிறைய விஷயங்கள் அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். அது எங்களுக்கு பேருதவியாக இருந்தது. அவர் அண்ணன் மட்டும் இல்ல, அவர் குருவாகவும், தகப்பனாகவும், ஆ தகப்பனாகவும், ஆசிரியராகவும், நல்ல ஆசிரியனாகவும் எங்களுக்கு இருந்தார். சிவாஜியிடமும் சரி, எம்ஜிஆரிடமும் சரி, கலைஞர் அவர்களிடம் சரி, ஜெயலலிதா அம்மாவிடமிருந்து சரி, எல்லாரோட அன்பையும் பெற்றுக்கொள்வார். அது சிறப்பாக அவர்களை புகழ்ந்து, அவர்களுடைய திறமைகளை எல்லாம் அவர்களோட சொல்லி, அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வார். அந்த ஒரு சாமர்த்தியம் அவரிடம் இருந்ததை எங்களால் உணர முடிகிறது. அதனால தான் அவர் இவ்வளவு காலம் திரையுலகில் நடித்து கொண்டும் இருந்தார். மக்களுடைய பேர் அன்பையும் பெற்றுக்கொண்டு இருந்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரமான மக்கள், ராஜேஷா நான் நல்ல நடிகர், நல்ல மனுஷன்யா, அவர் வாத்தியாராக இருந்தார்ல, நல்ல குணம் உடையவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மனிதர் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய பெயரை நல்ல பதித்திருந்தார். அதனால தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஏரியாவில் உள்ளவர் கூட எல்லாம் பாமர மக்கள் எல்லோரும் வந்து அவரை பார்த்து அஞ்சலி செலுத்தி கொண்டு எல்லாரிடமும் எங்களிடலாம் பேசுவார். வாக்கிங் போகும்போதெல்லாம் நின்று எல்லாரிடமும் உடல் நலம் விசாரித்து செல்வார். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று அவர்கள் கண்ணீர் விட்டு சிந்தி போனதை பார்க்கும்போது நான் ஆச்சரியமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக அந்த விதத்தில் மனிதநேயம் உள்ளவராக நாம் அண்ணனைப் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் தோன்றுகிறது. எதிர்காலத்தில் நான் அண்ணன் இறந்தாலும் அவரோட பழக்க வழக்கங்கள், அவருடைய அணுகுமுறைகள் சகலத்தையும் நான் தெரிந்து கொண்டு அதன்படி இந்த உலக மக்களுடன் வாழ்ந்து நான் நல்ல வாழ்க்கையை இறுதி காலம் வரை அண்ணனைப் போல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அன்பை ஈன்றெடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். என் அண்ணனை என் வாழ்நாள் முழுவதும் கடைசி காலம் வரை நான் மறக்க மாட்டேன். அந்த முகம் என்னை விட்டு போகாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.